ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூதிலக்கணம். அதாவது இப்போ டாக்டரை பார்க்கும்போது அதை வர தூதுவன் வந்து எப்படி வரான், அவனுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் அவன்கிட்ட ஏதாவது தெரியுதா, அதாவது ஏதாவது அறிகுறிகளோடு அவன் வரானா அப்படிங்கிற பார்த்து அது மூலமாக அங்கே அவன் கூப்பிட்டு வர அந்த பேஷண்ட்டோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து தூதிலக்கணம். நம்மளுக்கு ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ பேஷண்ட்டு வந்து என்ன நிலமையில இருக்காங்க அப்படிங்கிறத பேஷண்ட்டுக்காக டாக்டர் வந்து பேசுவாங்க தெரியுமா, ஒரு பர்சன், அவங்க தான் வந்து தூதுவன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தூதுவனோட நிலை, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், ஸோ அவனோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவன் எந்த இதில் ஸ்டேஜில் இருக்கான் அப்படிங்கிறத அவனோட அப்பியரன்ஸை வச்சு அவனோட ஆக்டிவிட்டீஸை வச்சுமே அந்த வரப்போகிற பேஷண்ட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து தூதுவன் இலக்கணம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய தூதுவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் வந்து அழைக்கும் போது ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கஇருந்தாலும், இல்லாட்டி கை கால்களை அவன் சொரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும், இல்லை பல்லு குத்திக்கிட்டு இருந்தோ, இல்லை ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோ, இல்லை வந்து டாக்டர் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போதும், இது மாதிரி நேரத்தில் வந்து டாக்டரோட வீட்டுக்கு ஒரு தூதுவன் யாராவது வந்து அழைக்கிறாங்க, இது மாதிரி எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை, இல்லை யாரும் தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து கூப்பிடுற தூதுவனோட வரும்போது இது மாதிரி நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட நிலைமை என்னாகும் அப்படின்னா சீதளம் நோய் வந்து அவருக்கு வந்து தீமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ வரக்கூடிய தூதுவன் வந்து கையில் ஏதாவது கம்பை பிடிச்சிக்கிட்டோ, இல்லை தும்பியோ நெட்டி எடுத்துக்கிட்டோ, இல்லைனா வந்து கொட்டாவி விட்டுக்கிட்டோ வந்தாங்க அப்படின்னா அதுவும் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தீமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டாக்டரை கூப்பிடும்போது அதெல்லாம் ஏற்படும் அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது டைரக்ஷனை வச்சு க்யூர் ஆகுமா, அந்த பேஷண்ட்டுக்கு டிசீஸ் க்யூர் ஆகாதா அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து திசைகள் போட்டாங்க. ஆல்ரெடி வாஸ்து பொசிஷனில் பார்த்துருப்போம், திசைகள் வந்து இப்படி தான் போடணும். ஸோ நார்மலாக எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது இது மாதிரி இப்படி ஒரு சின்ன கட்டம் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு, இந்த கட்டத்தில் வந்து மேலே, அப்புறம் இந்த சைடில் 3, அதுக்கப்புறம் இந்த சைடு, அப்புறம் இங்கே சென்டரில் மட்டும் விட்டுறணும். மிச்சம் எல்லா சைடில் வந்து அந்த செக்மெண்ட்டை வந்து நம்ம பிரிச்சிடணும். இதுதான் வந்து இந்த கட்டம் போடுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இது மாதிரி போட்டுட்டு இதில் வந்து நார்த் சைடு, இது சவுத் சைடு, இது ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது நடுவில் இருக்கிறது வந்து வடமேற்கு, இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு, இது வடகிழக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த சைட்லேருந்து வராங்க அப்படின்னா அது வந்து நன்மையை குறிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த சைடு ஈசானி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த இந்த சைட்லேருந்து வந்தாலும் க்யூர் ஆகும், இந்த சைட்லேருந்து இந்திரன் சைட்லேருந்து வந்தாலும் க்யூர் ஆகும். பட் இந்த கீழே இருக்கிற அந்த 3 திசைகள் இருக்கு இல்லையா, அதாவது தெற்கு பக்கம், தென்கிழக்கு பக்கம், தென்மேற்கு பக்கம், அதாவது தெற்கில் ரிலேட்டடாக இருக்கிற எந்த சைடு வந்தாலும் ஒன்று வந்து மரணம், அதுக்கப்புறம் வந்து 2துலேயும் வந்து இறப்பு உடனே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த சைடில் வந்து மேற்கும் வடக்கும் சேர்ந்த மாதிரி இடம். ஸோ இந்த இடத்துல வந்து மேற்கு பக்கம் வந்தால் மத்தியமம், இந்த வடமேற்கு அப்படின்னா தீராது. அதாவது இது ஓவராலாக இந்த எந்த சைடுமே க்யூர் ஆகாது. வடக்கு பக்கம் மட்டும் நன்மை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கிழக்கு பக்கம் வந்து தீரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 2த்தையும் சேர்த்து வடகிழக்கில் வந்து தீரும் அப்படின்னு இருக்குது. ஸோ 3 தான் தீரும். மிச்சம் இருக்கிற 1, 2, 3, 4, 5 இந்த 5 டைரக்ஷனும் வந்து அந்தளவுக்கு நல்லதாக காட்டல. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மருத்துவனோட செயலால் நம்மளுக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதாவது டாக்டர் வந்து என்ன ஆக்டிவிட்டி செய்கிறாங்களோ அது மூலமாக அந்த பேஷண்ட்டுக்கு க்யூர் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா வந்து இதுக்கான சிம்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தூதுவன் வந்து டாக்டரை பார்க்க போகிறாரு. அந்த நேரத்தில் டாக்டர் வந்து முகம் கழுவிட்டு இருந்தாலோ, இல்லைனா வந்து சந்தனத்தை இழைச்சிட்டு இருந்தாலோ, இல்லை பூக்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, அது இல்லாமல் மாமிசங்களோ, தயிரோ, மீனோ, பாலோ, இது மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறது, இதில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட நிலைமை வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, க்யூர் ஆகாத நிலைகள். ஒருவேளை அந்த டாக்டர் வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போதோ, இல்லை கை கால்களை கழுவிக்கிட்டு இருக்கும் போதோ, இல்லை சாப்பிட்டு இருக்கும் போதோ, இது மாதிரி ஏதாவது செயல்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பேஷண்ட்டை பற்றி ஒரு தூதுவன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட டிசீஸ் வந்து க்யூர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டு இது என்ன அப்படின்னா தீராமை குறி. அதாவது க்யூரே ஆகாது அப்படிங்கிற சிம்டம்ஸை காட்டுற குறிகள் என்ன அப்படின்னா, டாக்டர் ஒருவேளை குளிச்சுட்டு இருக்கும் போதோ, இல்லை டாக்டர் தூங்கிட்டு இருக்கும் போதோ, இல்லைனா அந்த மருத்துவர் வந்து சோகத்தில் இருக்கும் போதோ அந்த நேரத்தில் வந்து ஒரு தூதுவன் வந்து வராரு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தீராமை குறிகளை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்கேஸ் டாக்டர் வந்து டாக்டர் ஆல்ரெடி நம்ம எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு பேஷண்ட்டுன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுக்கணும். இன்கேஸ் அவங்களோட ஃபீலிங்கையோ இல்லை அவங்களோட உடம்பு நிலையோ வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு அவங்களால ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை டயக்னோஸோ பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வந்திருக்கிற பேஷண்ட்டோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாகி மேபி அது ரொம்பவே சிவியரான ஸ்டேஜில் தீராத நிலைக்கும் போகும். இதனால தான் இது மாதிரி தீரும், தீரா, அப்புறமா தீராமை குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போடுறாங்க.
லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த இடத்துல தொடுறதுனால நன்மைகள் வருது தீமைகள் வருது டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கழுத்து, அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதி, அதுக்கப்புறம் வயிறு, இந்த 3 இடத்துல வந்து டச் இருந்துச்சு அப்படின்னா நோய்கள் வந்து தீரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தலையிலையும் அறையிலையும் இந்த 2 இடத்துல வந்து டச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நோய்கள் வந்து தீராது. அதாவது முதுகில் தொட்டாங்க அப்படின்னா அதுவே நோய் வந்து மிகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒருவேளை வரும்போது டாக்டரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து மேலும் அடுத்ததான் வந்து ஃபீமேலும் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு பேடான ஒரு சிம்டம்ஸ் இல்லை க்யூர் ஆகாது அப்படின்னு சிம்டம்ஸ் காட்டுற மாதிரி காட்டி லாஸ்ட்டில் டிசீஸ் வந்து க்யூர் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மேல் பதில் ஃபீமேல் ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி மேல் வராங்க அப்படின்னா அது நல்ல சிம்டம்ஸ் மாதிரி தான் காட்டும், பட் லாஸ்ட்டில் வந்து மரணத்துக்கிட்ட போய் கூட்டிகிட்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த தூதுவன் இலக்கணம் வந்து உண்மையாக பொய்யா அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக அவங்க எதனால் இந்த தூதுவன் இலக்கணம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க போனோம் அப்படின்னா, ஒருவேளை இப்போ ஒரு பேஷண்ட்டை பார்க்க வராங்க, ஒரு பேஷண்ட்டை பற்றி ஒரு தூதுவன் வந்து டாக்டர்கிட்ட சொல்ல வராரு அப்படின்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த டிசீஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா நார்மலாக நடந்து வந்து அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி பக்கத்து வீட்லேயோ இல்லை எங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த பேஷண்ட்டோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னா அந்த வர தூதுவன் எப்படி வருவான், அறக்க பறக்க ஓடி வருவான். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு, இப்போ வைத்தியரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அறக்க பறக்க ஓடி வந்து இது மாதிரி எங்கள் வீட்லேயோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கு வந்து பாம்பு கடிச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடு சொல்லுவாங்க. ஸோ அந்த பதட்டத்தோட அந்த ஸ்பீடை வச்சியே அந்த பேஷண்ட்டோட நிலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது மூலமாக தான் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸை எடுத்துப்பாங்க. ரொம்பவே அவங்க ஃபாஸ்ட்டாகவோ ரொம்ப பதட்டத்தோடையோ அந்த நிலைமைகளை சொல்லும் போது ஒருவேளை பேஷண்ட்டோட நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னலாக எமர்ஜென்சி மெடிசன்ஸும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டயக்னோஸ் பண்ணவும் கரெக்டாக அதுக்கான மெடிசன்ஸை வந்து கொடுத்து ட்ரீட் பண்ணவும் வந்து இந்த தூதுவன் இலக்கணம் ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இது ஒன்று வந்து சிம்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் ஒரு செக்மெண்ட்டாக வீடியோ வேணுமா, இல்லை ஒரு டாபிக் வைஸ் வீடியோ வேணுமா, இல்லை மெடிக்கல் ரிலேட்டடில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ராக்டிக்கல் வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.